நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வங்கதேசத்தில் தொடர்ச்சியாக நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு நண்பர்களே. இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானினுடைய கைக்கூலிகள் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மாபெரும் ஒரு போராட்டம் பண்ணி ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே பாகிஸ்தானினுடைய கைக்கூலிகள் வங்கதேச இராணுவத்துக்கு எதிராக ஒரு பெரிய சதி திட்டத்தை தீட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த 3 நாட்களில் நிறைய முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. இந்த போன வெள்ளிக்கிழமை வங்கதேசத்தினுடைய நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி, அதாவது இந்த போராட்டம் பண்ணாங்கல்ல மாணவர்கள், பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாணவர்கள், அந்த அமைப்புகள், அவங்க ஏற்கனவே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்க, நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போன மாதம். ஸோ அந்த கட்சியினுடைய தலைவன் நஹீத் இஸ்லாம் அப்படின்றவன் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா, அவாமி லீகை திருப்பியும் புதுப்பிக்க வங்கதேச இராணுவம் முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வங்கதேச இராணுவத்துக்கு மேலே அவன் வச்சிருக்கிறான். அதாவது ஒரு ரிஃபைன்டு அவாமி லீக், இதுக்கு முன்னாடி இந்த அவாமி லீக் மாதிரி இவங்க கிடையாது, இவங்க மாறுபட்ட அவாமி லீக், மக்களின் நன்மைக்காக செயல்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி அவாமி லீக் கட்சியை வரப்போகிற எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்கு இராணுவம் எல்லா வேலையும் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவாமி லீகை இப்படி உள்ளே கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுறது யார் அப்படின்னா இந்தியா தான், அவங்க தான் இந்த சதி திட்டத்துக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்ற மீண்டும் ஒரு பொய்ப்பழியை இந்தியா மீது இவன் சுமர்த்தி இருக்குன்னா, இவனுடைய அரசியல் இப்படி தான் தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குது. ஆன்டி இந்தியன் கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மால்தீவ்ஸில் எப்படி ஆன்டி இந்தியன் கேம்பெயின் அப்படின்றத அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த முயிஸ் முன்னெடுத்து பண்ணாரோ அதே மாதிரியான விஷயத்தை தான் அவன் செஞ்சுட்டு இருக்கிறான். ஸோ அதை வச்சு நம்ம எலெக்ஷனில் ஜெயிச்சிட முடியும், இந்தியா பிடிக்காதவங்களோட வாக்கெல்லாம் நம்மளுக்கு வந்துடும், இந்தியா மீது வெறுப்பை பரப்பணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அவன் பிரச்சாரம் பண்ணி வந்துட்டு இருக்கான். ஸோ இது எப்போ அவன் பேசியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பேசியிருக்கிறான். வெள்ளிக்கிழமை தான் இந்த நேஷனல் சிட்டிசன் பார்ட்டியும் அப்புறம் இன்னொரு இஸ்லாமிய அமைப்பு FSAT-e இஸ்லாம் அப்படின்ற ஒரு ரேடிக்கல் இஸ்லாமிஸ்ட் குரூப்பு, ரொம்ப மத அடிப்படைவாத ஒரு கட்சி. ஸோ இந்த 2 கட்சிகளும் இணைந்து அவாமி லீகை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை பெரிய போராட்டங்கள் முன்னெடுக்கிறாங்க. அவங்களுடைய போராட்டம் பெரிய அளவுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வங்கதேச இராணுவம் பல இடங்களில் மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டி டெப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய செக் போஸ்ட்டில் ஆர்மி சோல்ஜர்ஸை நிப்பாட்டி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வங்கதேச இராணுவம் இந்த கட்சிகளோட போராட்டம் கையை மீறி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முகமது யூனிஸ், வங்கதேசத்தினுடைய சீஃப் அட்வைசர் வியாழக்கிழமையை தெளிவாக சொல்லிட்டாப்புல அவாமி லீகை பேன் பண்ணுற பிளான் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே அவாமி லீகை பேன் பண்ணுற அந்த பிளானை முகமது யூனிஸ் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தார். வங்கதேசத்தினுடைய இன்னொரு கட்சி பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி கூட அவாமி லீகை பேன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவாமி லீக் சப்போர்ட் வந்தாங்க. ஸோ இப்போது முகமது யூனிஸும் மனது மாறி அவாமி லீகை தடை செய்கிற வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாமே அவாமி லீக்குக்கு ஷேக் ஹசீனா கட்சிக்கு சாதகமாக போய்கிட்டு இருக்கிறது இந்த பாகிஸ்தானினுடைய கைக்கூலிகளுக்கு பொறுக்கலை. ஸோ அதனால் மீண்டும் அந்த நாட்டுக்குள்ளே மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கு, போராட்டத்தை உண்டு பண்ணுவதற்கு அவங்க ஆயத்தமாகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வங்கதேச ஆர்மி சீஃப் ஜமான் அவர்கள் அவங்களுடைய ஆர்மியினுடைய டிவிஷனல் கமாண்டர்ஸை அழைத்து முக்கியமான மீட்டிங் ஒன்று போட்டிருக்கிறாரு. அதில் மெயினாக ஆர்மிக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஆர்மியை தூண்டும் விதத்தில், இல்லை வெளியே ஆர்மி சோல்ஜர்ஸ் பேட்ரோல் போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ப்ரொவோக் பண்ணும் விதத்தில் யாராவது செயல்பட்டா அப்படி நீங்கள் பின்வாங்கிடுங்க, தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட வம்பு பண்ணாதீங்க, நம்ம மீது கரையை பூசி நம்மளுக்கு எதிரான ஒரு மக்கள் போராட்டமாக இதை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. இப்போ வங்கதேசம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பரவலாக இராணுவ வீரர்கள் டெப்ளாய் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய போராட்டத்தை வலதுசாரி அமைப்புகள், அந்த ரேடிக்கல் இஸ்லாமிஸ்ட் குரூப் முன்னெடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இஸ்ரேல் பாலஸ்தீன் மீது, அதாவது காசா ஸ்ட்ரிப் மீது பயங்கரமான குண்டுகள் போட்டுட்டு இருக்காங்க, இந்தியாவில் இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்படுறாங்க, இந்த 2 காரணத்துக்காகவும் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பெரிய பக்கம் போராட்டத்தை முன்னெடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க மறைமுகமாக இந்த போராட்டத்தை இந்த இஸ்லாமிய அமைப்புகள் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் அவாமி லீக்கு எதிராக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டி ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு மறைமுகமாக ஆதரவளிக்கும் விதத்தில் வெவ்வேறு போராட்டங்கள் பண்ணால், வெவ்வேறு விதமான போராட்டங்கள் பண்ணால் வங்கதேச ஆர்மி டைவர்ட் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு பெரிய ப்ரெஷரை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்கள்லாம் திட்டம் போட்டு இந்த வேலையை செஞ்சு வந்துட்டு இருக்கானுங்க. ஸோ பாகிஸ்தானில் தான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிலீஜியஸ் ப்ரொட்டஸ்ட் நடக்கும், இந்த மாதிரி இஸ்ரேல் இப்படி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி இஸ்லாம் அவமதிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நடக்கும். அதே ட்ரெண்டில் வங்கதேசத்துக்குள்ளே தொடர்ச்சியாக போராட்டங்கள் போய்கிட்டு இருக்கு நண்பர்களே. இந்த நஹீத் இஸ்லாம் அப்படின்றவன் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாம் எங்கள் பின்னாடி நில்லுங்கள், மக்கள்கிட்ட சொல்கிறான், நீங்கள் எல்லாம் எங்கள் பின்னாடி நில்லுங்க, இந்தியா தொடர்ச்சியாக நம்மளை டாமினேட் பண்ண நினைக்கிறாங்க, இந்தியாவினுடைய ஒரு ஸ்பான்சர்டு கவர்மெண்ட் மீண்டும் நம்ம தலையில் புகுத்தப்படுகிறது, நீங்கள் எங்கள் பின்னாடி நின்னால் எப்படி ஷேக் ஹசீனாவினுடைய அந்த ஆட்சியை நம்ம தூக்கி எறிஞ்சோமோ அதே மாதிரி இதுக்கடுத்து நம்ம மேலே ஏதாவது ஒன்று
அவங்க வந்து புகுத்த நினச்சா அதையும் நம்மளால் தூக்கி எறிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான மக்கள் ஆதரவை பெற முயற்சி பண்ணி ஒரு பேச்சை வந்துட்டு இவன் பேசியிருக்கிறான். ஆனால் கண்டிப்பாக மக்கள் இவனுக்கு ஆதரவளிக்க போவது கிடையாது. இன்னொரு பக்கம் அந்த கட்சியினுடைய இன்னொரு தலைவன் ஹஸ்னத் அப்துல்லா என்ன சொல்லியிருக்கிறான்னா, நம்மக்கிட்ட ஆல்ரெடி பேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, வரப்போகிற எலெக்ஷனில் நம்மளுக்கு இத்தனை சீட்டு வந்துட்டு ஒதுக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி ஆர்மி வந்து பேசுகிறாங்க, நம்மளுக்கு வந்து இவ்வளோ இடம் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உறுதி சொல்கிறாங்க. ஆனால் பதிலுக்கு நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அவாமி லீகை வந்து தடை செய்ய சொல்லி நீங்கள் போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்மக்கிட்ட டிமாண்டாக வைக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு முக்கியமான அரசியல் கட்சி இதுக்கு ஒத்துக்கிட்டதாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இதை ஏற்றுக்க போவது கிடையாது. அவாமி லீகை வேறொரு விதத்தில் நம்ம முன்னாடி திருப்பி கொண்டு வந்து நிறுத்த முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹஸ்னத் அப்துல்லா அப்படின்ற இன்னொருத்தவனும் வந்து சொல்லியிருக்கிறான் நண்பர்களே. இப்போ வங்கதேச ராணுவம் வந்து இமீடியட்டாக நேற்று ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த விஷயத்துலலாம் தலையிடவே இல்லை, அரசியல் விஷயத்தில் நாங்கள் தலையிடவே இல்லை, நேஷ்னல் சிட்டிசன் பார்ட்டி சொல்கிறது பொய், நாங்கள் இதுலேயும் இன்வால்வ் ஆகலை அப்படின்னு சொல்லி ஆர்மி சொல்லியிருக்கிறாங்க. சரி, அவங்க இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னே வந்து வச்சுக்குவோம். இப்போ இந்த நேஷ்னல் சிட்டிசன் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு இந்த ஆன்டி இந்தியா கேம்பெயினை மீண்டும் வந்து பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுறானுங்க. அவங்களுடைய முக்கியமான ஆதரவாளர்கள் யார் அப்படின்னா பாகிஸ்தானும் சீனாவும் தான் நண்பர்களே. ஆனால் அவங்களுடைய முயற்சி முற்றிலும் தோல்வி அடையும். நீங்கள் பாருங்கள், இப்போ வங்கதேச ஆர்மி வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக இருப்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்ட ஒரு கமாண்டரை இப்போ சர்வேலன்ஸில் வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. பக்கர் ஜமான் அப்படின்ற ஆர்மி சீஃப், இப்போ இருக்கக்கூடிய ஆர்மி சீஃப், நம்ம தேவையில்லாமல் இந்தியாவை எதிர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப புத்தியோடு வந்து செயல்படுறாரு. இப்போ அவரை மாற்றுவதற்கு பாகிஸ்தான் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு மிலிட்ரி கமாண்டரை வச்சு இவருக்கு எதிராக சதி வேலையில் வந்து ஈடுபட்டுருக்கிறாங்க. அதுவும் வந்துட்டு இவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அந்த இவருக்கு எதிராக செயல்பட்ட அந்த கமாண்டரை வந்து டோட்டலாக வந்து இப்போ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறார். அவருடைய அதிகாரங்கள், அவருடைய பணிகள் எல்லாத்தையுமே வந்து சுருக்கிட்டார். இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையுமே ஏதோ ஒரு விதத்தில் சத்தமே இல்லாமல் நம்ம முறியடிச்சு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இறுதியாக இந்த நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற தேர்தலில் படுதோல்வி அடையும். பாகிஸ்தானினுடைய அத்தனை பொய் திட்டங்களும் தவிடுபடியாகும் அப்படின்னே வந்து நான் சொல்லுவேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் இந்தியாவுக்கு எதிரான அந்த கேம்பெயினை ரொம்ப இன்டென்சிஃபை பண்ணி செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. பட்டாச்சாரியா அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறான், ஃப்ரான்ஸை சேர்ந்தவன், பங்களாதேஷ் சிட்டிசனு. அவன் வந்து பங்களாதேஷ் ஆர்மிக்கு அகேன்ஸ்டான இந்த சோஷியல் மீடியா கேம்பெயினை இப்போ ரொம்ப தீவிரமாக வந்து செஞ்சு வந்துட்டு இருக்கிறான். தொடர்ச்சியாக ஆர்மிக்கு எதிராக ட்வீட் போடுவது, அந்த நாட்டினுடைய இளைஞர்களை வந்து மூளைச்சலவை செய்வது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கான். அங்கே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள். அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் பெரிய லெவலில் தேக்கமடைஞ்சிருக்கு, இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டு இருக்குது, முதலீடுகள் வரல. கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூடிக்கிட்டு இருக்குது, சுருங்கிக்கிட்டு இருக்குது, அது விரிவடையாமல் சுருங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்காமல் இந்தியாவை வெளியேற்றணும், இந்தியாவை டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு பாகிஸ்தானினுடைய ஒரு ஐடியாலஜியை கொண்டு வந்துட்டு வங்கதேச மக்களை போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த மாணவர் அமைப்பினர். கண்டிப்பாக அந்த அரசியல் கட்சிக்கு மாபெரும் தோல்வி வரும். ஏன்னா கெடுவான் கேடு நினைப்பான், வேறு என்ன சொல்கிறது. சரி, இப்போ அடுத்த முக்கியமான ஒரு டிஃபென்ஸ் அப்டேட்டுக்கு வந்துட்டு நான் வர்றேன். நம்மளுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா உறவுகள் எந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது, பாதுகாப்பு உறவுகள் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்றத இந்த செய்தியை கேட்டு வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். மார்ச் 19ஆம் தேதியிலேருந்து மார்ச் 22ஆம் தேதி வரைக்கும் இந்திய நேவிக்கும் ஃப்ரான்ஸ் நேவிக்கும் இடையில வருணா அப்படின்ற ஒரு நேவல் எக்ஸைஸ், ஜாயிண்ட் நேவல் எக்ஸைஸ் வந்து நடந்திருக்கு நண்பர்களே. அந்த ஜாயிண்ட் நேவல் எக்ஸைஸ் அப்போ வந்துட்டு என்ன ஒரு விஷயம் அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க, என்ன ஒன்று செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம நாட்டினுடைய ஒரு நீர்மூழ்கி கப்பல், அதை எதிரி நாட்டினுடைய ஒரு நீர்மூழ்கி கப்பல் மாதிரி வந்துட்டு அவங்க டிசிக்னேட் பண்ணிடுறாங்க. அது வந்து மற்ற போர்க்கப்பல்களை தாக்க வருது. மற்ற போர்க்கப்பல்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இந்தியாவினுடைய போர்க்கப்பல் இருக்குது, ஃப்ரான்ஸினுடைய போர்க்கப்பல் இருக்குது. இவங்கெல்லாம் ஒரு டீமு. இவங்க வரப்போகிற அந்த நீர்மூழ்கி கப்பலை எப்படி தடுக்கிறது, ஒரு முக்கியமான ஒரு ஆயில் டேங்கரை இந்த நீர்மூழ்கி கப்பல் அடிக்க போகுது, ஸோ அந்த ஆயில் டேங்கரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்தியன் வார்ஷிப்பும் ஃப்ரான்ஸினுடைய வார்ஷிப்பும் இணைஞ்சு வந்துட்டு செயல்பட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு ட்ரில்லில் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேரில் எப்படி இணைஞ்சு செயல்படுறது அப்படின்றத இவங்க பார்த்துருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவினுடைய இந்த சப்மரைன் இருக்குல்ல, அது வந்து எப்படி இவ்வளோ ஒரு பெரிய டீம் இருக்குது, அதை மீறி எதிரிகளினுடைய அந்த டார்கெட்டை அடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சப்மரைனும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ட்ரையல் பண்ணி பார்த்துருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ நம்மளுடைய ஐஎன்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல், அதனுடைய கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்பு, இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் கூட சப்போர்ட்டுக்கு போர்க்கப்பல்கள் இருக்கும். ஸோ அந்த கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்பு, அப்புறம் ஃப்ரான்ஸினுடைய சார்லஸ் டி காலே அப்படின்ற அந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல், அதனுடைய கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் வந்து இந்த ட்ரில்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு நண்பர்களே. ஸோ இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் நேவியில் இருக்கிறவங்க ஃப்ரான்ஸினுடைய ரஃபேலியம் போர் விமானம் வந்து அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் கேரியரில் எப்படி செயல்படுது அப்படின்றத ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க.
அடுத்த மாதம் இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில் முக்கியமான அக்ரிமெண்ட் கையெழுத்தாக போகுது. ரஃபேல் போர் விமானத்தை நம்ம வாங்க போகிற அந்த அக்ரிமெண்ட், பிரான்ஸ் நாட்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்தியா வந்துட்டு வர போகிறாரு. எல்லாம் உறுதியாயிருச்சு நண்பர்களே. ஸோ இந்த சமயத்தில் இந்த வருணா அப்படின்ற அந்த ஜாயிண்ட் நேவல் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். போன வருஷம் நவம்பர் 2024 இருந்து பிரான்ஸ் வந்து அவங்களுடைய இந்த கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்பை இந்தியன் ஓஷனில் கண்டினியூஸாக டெப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியன் ஓஷனில் அவங்களுடைய ப்ரெசன்ஸை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஜாயிண்ட் நேவி ட்ரில் அப்படின்றது வந்து நடந்து வந்துட்டு இருக்கு நண்பர்களே. ஒரு போர் சூழலில் சப்போஸ் சீனாவும் இந்தியா அடிக்கிறாங்க, பாகிஸ்தானும் இந்தியா அடிக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் பிரான்ஸினுடைய உதவி கண்டிப்பாக இந்தியாவுக்கு இருக்கும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். டேரெக்டாக அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணல, இன்வால்வ் ஆகலை அப்படின்னாலும் இந்தியாவுக்கு பயங்கரமான ஒரு இன்டெலிஜென்ஸ் ஷேரிங்கை வந்துட்டு அவங்க கொடுப்பாங்க. சைனாவினுடைய சப்மரைன் எங்கே வந்துட்டு இருக்குது, பாகிஸ்தானினுடைய சப்மரைன் எங்கே இருக்குது அப்படின்ற அந்த இன்டைரக்ட் ஹெல்ப் அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, வங்கதேசத்தில் அவாமி லீக் கட்சி வந்து மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன. இன்னொரு பக்கம் ஷேக் ஹசீனா கூட வங்கதேசத்துக்குள்ளே திருப்பி போகலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் அங்கே ஏற்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து சத்தமே இல்லாமல் பல விஷயங்களை பண்ணுவோம், அதில் இதுவும் ஒன்று. நம்மளுடைய எதிரிகள் வந்து என்னதான் நம்மளுக்கு எதிராக திட்டங்களை தீட்டினாலும் இறுதியில் வெற்றி வந்து நமக்கு தான். இதுக்கு முன்னாடி நிறையா தடவை இந்த மாதிரி நம்ம எதிரிகளினுடைய திட்டத்தை முறியடித்திருக்கிறோம். ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த விஷயத்தை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் வங்கதேசத்துக்குள்ளே என்ன நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. ஜெய்ஹிந்த்.